ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்யூனை பற்றின முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? மைக்யூன் ஆப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் தந்த ஆப். அதை நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு ப்ராஃபிட் தந்த ஆப்பு. எல்லாருக்குமே நல்லா ரன் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு ஃபயர் ஆச்சு, நிறைய பேருக்கு வித்ட்ரா ப்ராப்ளம் வந்தது. நார்மல் ஆப்ஸில் வந்து இது இந்த மாதிரி வரும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப் க்ளோஸ் ஆகிறதுக்கு 1 மந்த்து முன்னாடி வந்து ஃபயர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் ஃபயர் இருக்கும். நம்ம நடு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இடைப்பட்ட காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் தான் அமௌண்ட் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு ஸ்டேஜில் ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே ஃபயரிங் வந்து நிறைய டீமாக ஃபயர் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 95% வந்து இப்போ ஃபயர் ஆயிடுச்சு. ஒரு 5% ஒர்க் ஆகிட்டுருக்கு. எந்த இடத்துல ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, நார்மல் பர்சன், அதாவது யூடியூபர் சைடு ஒர்க் ஆகாது, மேக்ஸிமம் யூடியூபர் சைடு ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோசியல் மீடியா சைடு வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா ஊரில் இருப்பாங்க இல்லையா, நார்மல் பர்சன், இப்போ வந்து ஒன்றுமே தெரியாது, ஆப் இப்போ தான் யூஸ் பண்ணுறோம், நம்ம இன்னைக்கு போட்டால் நாளைக்கு வந்துடும், டெய்லி வந்து நம்மளுக்கு வித்ட்ரா வரும் அப்படின்னு நம்புவாங்க இல்லையா, அந்த பர்சன்ட்டு தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தாலும் நமக்கு இது ப்ராஃபிட் தான் அப்படின்ற மாதிரி நம்புவாங்க. எவ்வளோ இப்போ வந்து 3000 போட்டால் நாளைக்கே 10,000 வருது அப்படின்னா கூட அவங்க நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருப்பாங்க. ஆப்பை பற்றின நாலேஜே இல்லாத பர்சன், ஆப்பை வந்து இன்வெஸ்ட் பண்ணாத பர்சன், அவங்கக்கிட்ட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும். மற்ற எல்லாருக்கும் க்ளோஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஆப்புன்றதே பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு தான். இந்த மாதிரி ஆப்ஸ் லான்ச் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சன்ட்டை ஒர்க் பண்ணால் தான் நம்ம 1 லட்ச ரூபா போட்டால் 3 லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொன்னால் நம்பி போடுவாங்க. அப்படின்ட்டு அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் அந்த 5% மக்கள்கிட்ட தான் ஒர்க் ஆகிட்ருக்கும். அந்த மாதிரி இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகிட்ருக்கும். இப்போ வந்து க்ளோஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க பார்த்திங்களா, நார்மல் பீப்புள், அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களாம் 1 மந்த்துக்கு முன்னாடியே எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் எப்படி எங்கள் ஆப்பை க்ளோஸ் ஆகும்னு சொல்லலாம், அந்த மாதிரிலாம் கமெண்ட், நிறைய பேட் கமெண்ட். ஓகே, அதை தள்ளிடுவோம். ஓகே, இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1-2 பேர் பார்த்துட்ருப்பீங்க இல்லையா, அவங்க வந்து ஒருவேளை மைக்யூன் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இனிமேல் ஆப் க்ளோஸ் ஆயிரும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 3500 இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ வந்து 3 டேஸ் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. சரியா? 3500 இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு 875 வருதான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 22 நாளைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 22 நாளைக்கெலாம் ஒரு ஆப் எப்படி வரும்? கண்டிப்பாக வராது. நீங்கள் போடுற அமௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 3 டேஸில் 4 டேஸில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி போனாலே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வித்ட்ரா வராது. நிறைய பேருக்கு வித்ட்ரா வராமல் இருக்கும். சப்போஸ் இன்றைக்கி நாளைக்கு வித்ட்ரா வந்தாலும் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வித்ட்ரா வராது. இனி வந்து ஹெவி ஆஃபர்ஸ் தான் கொடுப்பாங்க. சரியா? லாஸ்ட் ப்ராடக்ட்டை பாருங்கள், 97,000 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 63,000 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போடுற அமௌண்ட்டை 2 டேஸில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நடக்குமா? அப்படி 1 டேயில், செகண்ட் டே கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்தால் ப்ராஃபிட் வரும். ஆனால் அது வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. அதனால் யாருமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். சப்போஸ் 1-2 பேர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஆப் வந்து எப்படியும் இந்த வாரத்தில் க்ளோஸ் ஆயிரும், அது ரன் ஆகாது. நெக்ஸ்ட்டு என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வித்ட்ரா ஸ்டாப் பண்ணுவாங்க. வித்ட்ரா ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வித்ட்ரா டேக்ஸ் கார்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வித்ட்ரா வரும் அப்படிம்பாங்க. ஏன்னா நிறைய பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தோன்னே அட்ராக்டிவாக 97,000 இருக்கு இல்லையா, அப்போ ஒரு நாளைக்கு 67,000 வரும்னு இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி வேலெட்டில் வந்து வரிசையாக அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். பட் வித்ட்ரா மட்டும் வராது. அப்போ என்ன பண்ணுவாங்க, வித்ட்ரா கார்டுன்னு ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் ஒரு 10,000 20,000 ஸ்பெண்ட் பண்ணி வாங்குங்க, உங்களுக்கு வித்ட்ரா வந்துடும். அந்த மாதிரி ஒரு கதை விடுவாங்க. சரியா? ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது. சரியா? க்ளோஸ் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். கம்பல்ஷன் வந்து இந்த 1 வீக்கில் க்ளோஸ் ஆயிரும். இன்னும் 1 வீக் கூட இந்த மாதிரி வித்ட்ரா வராமல் இழுத்தடிப்பாங்க. வித்ட்ரா வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிரும். சரியா? வித்ட்ரா ஸ்டாப் ஆகுது, என்றைக்கு ஸ்டாப் ஆகுதோ அன்றைக்கே ஆப் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதனால் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வரும். வித்ட்ரா ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்லாம் லான்ச் பண்ணுவாங்க, இதை இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பட் யாராவது ஒருத்தவங்க 1-2 பேர் நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. வித்ட்ரா கார்டோ எதுவோ வாங்க சொன்னாலும் வாங்காதீங்க. இதுக்கப்புறம் ஆப் க்ளோஸ் ஆயிடுச்சின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த விஷயத்தையும் சரி, என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கான வீடியோ தான் நெக்ஸ்ட் வந்து நான் அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.